திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல இவங்க பண்ற அநியாயங்கள்லாம் வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போதுங்க. என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா போயிட்டு விசில் ஊதுறாங்க. அதாவது விசில் ஊதி டார்ச்சர் பண்றானுங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் விசில் ஊதிக்கினே இருக்கானுங்களாம். அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. அதாவது மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கனிவா போயிட்டு ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றம் கொண்டு வரணும், விஜய் என்ன வந்து செய்வாரு, இந்த மாதிரி வந்து பேசினா கூட ஓகேங்க. அங்க போயிட்டு விசில ஊதி அது வீட்டை விட்டு வெளியே வரல வச்சுங்களேன், ஒரு கும்பல் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா விசில் ஊதிக்கினே இருக்கானுங்களாம். நேற்று இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிட்டு விசிலே ஊதிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு விசில் ஊதிருக்கானுங்க. அவர் சொல்றாரு, தம்பி விசில் ஊதி போப்பா போப்பான்னு ஒண்ணு விசில் ஊதி டார்ச்சர் கொடுத்துக்கிறாரு. நைட்டு போய் டார்ச்சர் கொடுத்துக்கிறாங்க. அவர் டென்ஷன் ஆயிருக்காரு. இங்க இருக்கிறவங்கலாம் எப்படி விசில் ஊதி அவர் வீட்டுல டார்ச்சர் கொடுத்துடலாம அவனை அடிக்கிறதுக்கு போறானுங்க. யாரு? இந்த டிவிக்கு திருட்டு நாய்ங்க. இந்த கும்பலே அவர்கிட்ட போய் சண்டை செய்ய போறானுங்க. ஒரு வயசானவர்கிட்ட அவர் என்ன பண்ணு, அவரை வந்து குச்சத்து ஓடுறா எதுக்கு வரீங்கன்னு சொல்லி தொடுத்து விடுறாரு. பாருங்க இந்த வீடியோ பாருங்க. பாருங்க, ஏதாவது அரசியலே கேவலமான சாக்கட அரசியல் தான் வந்து டிவிக்கு பண்ணிட்டு இருக்கு. இது உண்மை. இது அடிச்சு வரட்டுங்க. நான் சொல்றது கேளுங்க. டிவிக்கே வெளியே உள்ள வராதீங்க, வீட்டுக்கு ஓட்டு கேட்க வராதுன்னு சொல்லிட்டு போர்டு எழுதி போட்டுருங்கன்ற இந்த 4 நாள். இல்லைன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு அடுத்த கட்டம் போயிட்டானுங்க அவனுங்க. ஓட்டு போடலன்னா ஓட்டு போடாம விட்டீங்க வச்சுங்களேன், அவங்க வேற மாதிரி மாறுவானுங்க. நீங்க தயவுசெய்து நீங்க எழுதிட்டு போயிடுங்க, டிவிக்கே யாரும் உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிடுங்கன்ற நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமானவனுங்க, டார்ச்சர் கொடுப்பானுங்க. நீங்க வெளியே வந்து நான் வந்து டிவிக்கே ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டானுங்க. விசில் அடிச்சு டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கானுங்க பொதுமக்களுக்கு.